வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். கரூர் இன்சிடெண்ட்டை தொடர்ந்து தற்போது விஜய் அவர்கள் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு பதிவில் விஜய் அவர்கள் கரூருக்கு ஏன் போகலங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் ஒரு இஷ்யூஸ் ஆகுன்றதை பற்றி அவர் தெரிவிச்சிருந்தார். அண்ட் இந்த இடத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்குன்ற ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் அவர்களுக்குமே ஒரு டைரெக்டாக ஒரு கேள்வியுமே அவர் எழுப்பியிருக்காரு. விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ண முடியாமல் மனசு முழுக்க ஒரு வலியோடு தான் இருக்காருன்றது தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் மக்கள் அவரை பார்க்க வராங்க. அதுக்கு எல்லாமே காரணம் மக்களோட பாசங்கள் தான் சொல்லியிருந்தார். ஸோ எப்போவுமே அந்த பாசத்துக்காக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கடமைப்பட்டிருக்குன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மக்களோட சேஃப்டிக்காக தான் மனசில் அரசியலுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸை பெர்மிஷன் கேட்டிருந்தோம். ஸோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றதை சொல்லியிருந்தார். கரூரை விட்டு அவர் வந்துட்டார். ஸோ அவருமே ஒரு மனுஷன்தான். அந்த இடத்த விட்டு எப்படி வர முடியும்? அகெயின் அவர் அந்த இடத்துல இருந்தால் மேலும் பல வகையான சம்பவங்கள் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் அங்கே வராமல் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்றதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ இந்த நேரத்தில் அவரோட சொந்தங்களான இழந்து தவிக்கின்ற அத்தனை குடும்பத்துக்குமே அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இரங்கலை தெரிவித்தாலுமே ஈடு ஆகாது அந்த இழப்பு இருக்குன்றத சொல்லியிருந்தார். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் கரூர் மக்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறதா அந்த பதிவில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் டிவிகே தலைவர் விஜய் அவர்களை புரிஞ்ச அரசியல் தலைவர்களுக்கும் நண்பர்களுக்குமே நன்றி அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5 மாவட்டங்களுக்கு டிவிகே தலைவர் சுற்றுப்பயணம் செஞ்சுருந்தார். கரூரில் மட்டும் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை அவர் கேட்டிருக்காரு. எல்லா உண்மைகளுமே மக்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. கரூர் மக்கள் உண்மையெல்லாமே சொல்லும்போது கடவுளே நேரில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்ற ஒரு பதிவையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் என்ன நடந்ததுன்ற ஒரு உண்மைகள் வெளியே வரும்ன்றதை பற்றி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தரப்பட்ட இடத்துல இருந்து பேசிட்டு வந்ததை தவிர்த்து டிவிகே தரப்புலேருந்து எந்த ஒரு தவறும் அவங்க பண்ணலைன்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே டிவிகே சைடில் இருக்க கட்சி தொண்டர்களையும் தோழர்களையும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிஎம் சாரை பார்த்து சிஎம் சார் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் என்ன வேணாம்னாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க, தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வீட்டில் தான் இருப்பார், ஆஃபீஸில் தான் இருப்பார். எதனா பண்ணணும்னா அவர் மேலே கை வைக்கலாம், தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்கன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அரசியல் பயணம் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக தைரியத்தோடு கண்டினியூ ஆகும் நண்பர்களே தோழர்களேன்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு வீடியோ பதிவை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு பதிவை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க.